ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். கரூர் மக்கள் தாவேகாவை தேர்வு செய்யல. உண்மையிலேயே திமுக சதி பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தாவேகா தான் ஜெயிச்சிருக்கணும். விஜயபாஸ்கர் சேர்ந்த அன்னைக்கு ஒரு அறிவிப்பு வருது, மக்களை நேரடியா போய் சந்திக்க போறாரு அப்படின்னு. ஏன் ஜெயிச்சதுல இருந்து 50 நாள் கழிச்சு கரூர் மக்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா? அந்த மகாபலிபுரம் கூட்டத்துல ஆதவர்ஜுனா இருந்தார், புஷியானந்தும் இருந்தார். இவர்கள் 2 பேருமே வழக்குல தொடர்புடையவர்கள் தானே. இவர்கள் இருக்கும்போது இவர்கள் குற்றவாளி தானே. அப்ப இந்த குற்றவாளிகள்கிட்ட விக்டிமி நேரடியா பாத்துருக்காங்க. சிபிஐ இப்போ வரைக்கும் எந்த இதுவுமே செய்யல. இப்ப அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணணும், அந்த மக்களை ஏமாத்தணும். பாருங்க, திமுக இப்பயே எங்களை தடுக்குது, இப்பயே எங்களை ஒடுக்குதுன்ற வார்த்தையெல்லாம் சொல்லி இப்படி ஏமாத்தி அங்க போய் அந்த இடைத்தேர்தல்ல எப்படியாவது சாதிக்கணும். பெரம்பூருக்கு ஏன் வரல? பெரம்பூர் மக்களை பார்த்தா இழிச்சவாய் மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த பதவியை ராஜினாமா பண்ணல. இது எங்க வேணாலும் போய்க்கலாம், அடுத்த 4 வருஷத்துல எப்போ வேணாலும் வந்துப்பேன். அப்ப எங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் எங்க அரசியலை காட்டுவோம், எங்க ஆதாயத்தை காட்டுவோம். அவ்வளவுதான். இது வேற எந்த காரணமும் கிடையாது. நான் ஆதவர்ஜுனாவை பாக்குறதுக்கே 4-5 முறை முயற்சி செஞ்சேன். 5வது முறை தான் என்னை பார்க்க வச்சாங்க. அவர்கிட்ட போயிட்டு நான் விஜய் பார்க்கணும்னு சொன்னேன். விஜயெல்லாம் பார்க்க முடியாது, உன் ஏரியால இருந்து கொத்து கொத்தா நீ அதிமுக ஆளுங்களை கொண்டுட்டு வாங்க, அப்பதான் நான் உங்களை விஜயை காட்டுவேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அப்ப இதுக்கு பேர் என்ன? தமிழக மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க ஆளுநர் மாளிகையை முறையிடலாம்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? விஜய் அரசு கையாளாகாத அரசு, இந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு வக்கு இல்லாத அரசு, அதனால் நானே இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு ஆளுநர் எடுத்துக்கிட்டாரா? இந்நேரம் அந்த இடத்துல ஸ்டாலின் இருந்திருந்தாருன்னா, ஆளுநர் அவர்களே, நாங்க கொடுக்குற காசுல டீயும் சோத்தையும் தின்னுட்டு அந்த இடம் வாடகை கூட வேணாம், ஓசியிலே இருந்துட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க, அப்பப்போ நாங்க கொடுக்குற கடிதத்தை மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற போஸ்ட்மேன் வேலையை பாருங்கன்னு காட்டமா ஒரு லெட்டர் வந்திருக்கும். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் கொங்கு மண்டலத்துல தங்க முட்டை போடுற வாத்துன்னுவாங்க அவரை. இப்ப ஜெயலலிதா சிறைக்கு போகும்போது அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படின்ற ஒரு பெயர் பட்டியல் வருதுல்ல, அதுல ஓபிஎஸ்க்கு அடுத்த பேர் செந்தில் பாலாஜி பேர் இருக்கு. நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம கொங்கு மண்டலத்துல ஒரு அதிக எண்ணிக்கையில ஜெயிக்கலான்றாரு. செந்தில் பாலாஜி சிறையில இருந்தே கோயம்புத்தூர் எம்பி தேர்தலுக்கு யார் அடிக்கலான்னு சொல்லி இங்க தலைமை கேட்கும் போது அவர் ஒரு பேரை டிக் பண்றாரு. அவர் யாருன்னே அவ்வளவு பெருசா யாருக்கும் தெரியாது. இவரை நீங்க நிப்பாட்டுங்க, நாங்க உள்ள இருந்தே நான் பாத்துக்கிறேன்னு உள்ள இருந்தே கழக நிர்வாகிகள் சொல்லி உள்ள இருந்தே கேம்பெயினே பண்ணாம அண்ணாமலையை மண்ணக்காவு வச்சவர். கொங்கு மண்டலத்துல அதிமுகவில் அவ்வளவு நிர்வாகிகள் இருந்தாலும் திமுகவில் ஒரே ஒரு பெரிய நிர்வாகி இவர் ஒரு ஆள் தான் இருக்காரு. அப்ப இவங்களுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கிறது செந்தில் பாலாஜி தான். இவரை தூக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு குறுக்கு புத்தி, ஒரு பயம். அவங்களாவது நேரடியா பயனடைகிற திட்டங்களையாவது கொடுத்தாங்க. இன்னைக்கு அது கூட வரமாட்டேங்குது. 50 நாள்ல பேர் சொல்ற மாதிரி ஒரு திட்டம் கிடையாது, பயனடைகிற மாதிரி ஒரு திட்டம் கிடையாது, எதுலையுமே முழு கடந்த தள்ளுபடி கிடையாது. அப்ப இவங்க பாக்குறாங்க இது எல்லாமே திமுகவுக்கு டைல்யூட் ஆயிடக்கூடாது, அந்த ஒரு பயத்துலதான் அவங்க இருக்காங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவழகன். இங்கே நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சேகுவர் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கொஞ்ச நாளா மீண்டும் கரூர் கரூர் கரூர்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. யாரோ ஒருத்தரை பற்றி பேசிட்டே இருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா ஆரம்பிச்சு வச்சார், போலீஸை வச்சு கொள்றதுக்கு வேலை செஞ்சுட்டாங்க போன ஆட்சியில் அப்படின்னு சொன்னாங்க. திமுக உடனே வழக்கு போடுறாங்க, உச்சநீதிமன்றம் போறாங்க, அங்கே பல்ப் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ மீண்டும் நிர்மல் குமார் இன்னைக்கு பேசுறார், பாருங்க நாங்க ஆட்சியில் இருக்கிறோம், எதிர்கட்சியா இருக்கிற திமுக எங்களை கரூருக்கு போக விடாம எவ்வளவு சதிவேலையில் பண்றாங்க, வழக்கு போடுறாங்க, அப்போ அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்க. எதற்காக மீண்டும் இந்த கரூர் குறித்தான பேச்சு? விஜய் கரூருக்கு போறாரு, 41 குடும்பத்துக்கும் அரசு பணிகள் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. இதை ஒட்டி செந்தில் பாலாஜியை கைது செய்யறதுக்கு அதுக்கான முயற்சிகள் நடக்குது. என்ன நடக்குது? முதல்ல நம்ம தெளிவா மக்கள் ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கரூர் மக்கள் தாவேகாவை தேர்வு செய்யல. ஓகே, தான் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க அதை தேர்வு செஞ்சுக்கணும். அப்ப கரூர் மக்களுக்கு நடந்தது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே திமுக சதி பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தாவேகா தான் ஜெயிச்சிருக்கணும். இப்ப கரூர் மக்களை ஒட்டுமொத்தமா முட்டாளாக்குனது தாவேகா. அங்க இருக்க எம்ஆர் விஜயபாஸ்கரை ராஜினாமா செய்ய வச்சு தன்னோட கட்சிக்குள்ள இணைச்சுக்கிச்சு. விஜயபாஸ்கர் சேர்ந்த அன்னைக்கு ஒரு அறிவிப்பு வருது, மக்களை நேரடியா போய் சந்திக்க போறாரு அப்படின்னு. ஏன் ஜெயிச்சதுல இருந்து 50 நாள் கழிச்சு கரூர் மக்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா? எம்ஆர் விஜயபாஸ்கர் இங்க சேர்ந்துட்டாரு அப்புறம் தான் செய்தி அப்புறம் தான் வருது. அப்ப அதுக்கப்புறமா இன்னொன்னு, கரூர்ல உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலைன்னு இன்னொன்னு ஒண்ணு வருது. இது லிட்டரலா இது லஞ்சம் கொடுக்கறது, விக்டிம்ஸுக்கு லஞ்சம் கொடுக்கறது. ஏற்கனவே அந்த மக்களுக்கு 10 லட்சம் அரசு சார்பா கொடுத்துருக்கு, 20 லட்சம் தாவேகா சார்பா கொடுத்துருக்கு. அந்த மக்களை கொச்சப்படுத்த விரும்பல. ஆனா அந்த மக்கள் உயிரிழந்த இடம்னு ஒண்ணு இருக்குல்ல,
அது வந்து ஒரு தனி கட்சி, ஒரு கட்சியோட நிகழ்வுல உயிரிழந்த குடும்பம். அந்த குடும்பத்துக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே கொடுப்போம் அப்படின்னா, இந்த அரசு வேலைக்காக லட்சாதி லட்ச இளைஞர்கள் வந்து எழுதி காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, 10 லட்சம் பேர் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க TNPSC. அப்ப அவனோட வாய்ப்பு எல்லாத்தையும் பறிச்சு இன்னொரு பக்கம் கொடுக்குறீங்க. அதுவும் எது கொடுக்குறீங்க? வழக்கு CBIல இருக்கும்போது நீங்க அதை கொடுக்குறீங்கன்னா அதுவே முதல்ல லஞ்சம்ன்ற கணக்குல தான் வரும். இந்த தாவேகா அரசு வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே விக்டிம்ஸை எமோஷனல் பிளாக்மெயிலே பண்ணியிருக்காங்க. மகாபலிபுரத்துல எல்லாரையும் வீட்டுக்கு ரூம்குள்ள அடைச்சு வச்சு, ஒவ்வொரு குடும்பத்தையும் அடைச்சு வச்சு, ரூம்குள்ள யாருமே இல்லை. இந்த வழக்குல நேரடியாக சம்பந்தப்பட்டவர் விஜயும் ஒருவர். அதனாலதான் 3 முறையா 2 முறை CBI அவர் விசாரணை கூப்பிட்டு. ஆனா விக்டிம் தானே அவர் வந்து. இன்னைக்கு நீதிமன்றத்துல நடந்த விசாரணையிலேயே விஜய் பார்க்க போக கூடாதுன்னு சொல்லும் போது அவர் குற்றவாளி இல்லையே, அவருக்கு குற்றச்சாட்டுல ஒரு பேர் இல்லையே அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆமா, ஆனா அவர் CBI விசாரணையில 2 முறை அவரை கூப்பிட்டுருக்காங்க. அவரை தவிர்த்து திமுகவுல யாரையுமே பெரிய அளவுல யாரையுமே கூப்பிடல. இவங்க குற்றம் சாட்டப்படுற அன்பில் மகேஷியோ இல்ல செந்தில் பாலாஜியோ, செந்தில் பாலாஜி கூப்பிட்டு அதோட அவரோட விசாரணையை ஒரு நாள் தான் நடந்துச்சு. இல்லப்பா, சாட்சி அப்படிங்கிற வகையில அவரை வந்து கூப்பிட்டுக்கிறாங்க, சாட்சிங்கிற வகையில இப்ப சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. சரி, இப்ப விஜய கூப்பிட்டுருக்காங்க, அது விஜயோட நிகழ்வு, விஜய் நேரடியா சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்ப தன்னுடைய கட்சியை தன்னோட கட்சியில இருக்கவர்கள் தானே குற்றவாளிகள். FIRல பதிவு செய்யப்பட்ட நபர்கள் யாரு? திமுக செய்த தவறு. FIRல விஜய் பேரை சேர்த்திருக்கணும், அதுதான் தவறு. அவங்க ஏதோ தயங்கி பெருந்தன்மையை நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டதுனால இன்னைக்கு நீ வழக்கு போடும்போது கூட நிக்க மாட்டேனுது. ஒரே காரணம் தானே? இல்ல, அப்படி காரணமா நான் பாக்கல. நான் என்ன பாக்குறேன்னா, அன்னைக்கு விஜய் மீது வழக்கு போட்டு விஜய் கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த தமிழ்நாடு வேற மாதிரியா ரியாக்ட் ஆயிருக்கும். 41 பேர் செத்ததுக்கு இங்க எவனும் அழல. மாறா எதுக்கு அழுதானா, விஜய் என்ன சாப்பிடுங்கண்ணா, தண்ணி குடிங்கண்ணா, அழுகாதீங்கன்னா, நாங்கெல்லாம் இருக்கோம்னான்னு அழுதவங்க. அந்த ஆள் நல்ல ஏசி ரூம்ல குழுக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல வீடியோ எல்லாம் போட்டார், நீங்க பாத்துருப்பீங்க. பல டைல்ஸ் வீட்டுல உட்காந்து போட்டிருப்பாரு. அதே நேரத்துல ஒரிஜினா ஒரு ட்வீட்டை போட்டு டெலீட்டும் பண்ணாரு, புரட்சி செய்யணும் நேபாள் மாதிரின்னு. அப்ப அந்த நேரத்துல இருந்த சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு. இந்த பசங்க எல்லாம் மோகத்துல இருக்காங்க, இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்ப ஆர்கனைசர் மேல மட்டும் வழக்கு போட்டா போதும், சிச்சுவேஷன் வேற மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடக்கூடாது, சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும்ன்ற ஒரு முனைப்புல தான் நான் பாக்குறேன். அதனாலதான் விஜய் சேர்க்கலன்றதுல நான் பாக்குறேன். ஆனா இப்போ வந்து என்னன்னா, அந்த மகாபலிபுரம் கூட்டத்துல ஆதவர்ஜுனா இருந்தார், புஷியானந்தும் இருந்தார். இவர்கள் 2 பேருமே வழக்குல தொடர்புடையவர்கள் தானே. இவர்கள் இருக்கும்போது இவர்கள் குற்றவாளி தானே. அப்ப இந்த குற்றவாளிகள்கிட்ட விக்டிமையும் நேரடியா வந்து பாத்துருக்காங்க. CBI இப்போ வரைக்கும் எந்த இதுவுமே செய்யல. அதே மாதிரி இப்பயும் புஷியானந்தும் ஆதவர்ஜுனாவும் போக மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம்? கரூருக்கு போவாங்க, அமைச்சர்ன்ற அடிப்படையில போவாங்க. இப்ப CBI என்ன செய்யணும்? செந்தில் பாலாஜி எப்படி ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது அவர் வந்து சாட்சியங்களை கலைப்பாரு, அவர் அதிகாரத்துல இருக்காருன்னு வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துச்சோ, அதே மாதிரி இங்க CBI தான் முன்னாடி வரணும். திமுக வரக்கூடாது, CBI தான் வரணும். ஆனா இன்னைக்கு திமுக வந்து ஏன் உள்ள வந்திருக்குன்னா, சம்பந்தம் இல்லாம ஆதவர்ஜுனா மறுபடியும் ஒரு கலவரத்தை தூண்டுறாரு. ஒரு பழைய கணக்கு தீர்க்க வேண்டி இருக்கு. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது குற்றவாளி அதை பத்தி பேசக்கூடாது. A1 குற்றவாளி ஆதவர்ஜுனா, அவர் ஏன் அதை பேசுறாருன்னு தெரியல. அப்ப இங்க திமுக வழக்கு போட வேண்டிய அவசியம் வருது இல்ல? அவங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குதோ, நம்மளாலதான் அது நடந்துருச்சு, நம்ம அங்க போறோம், மக்கள் நமக்கு எதிரான ஒரு மனநிலையில வந்துடக்கூடாது, பேசிடக்கூடாது, அதனால பழிய வந்து அவங்க மேல போட்டாச்சு, பழி போடுற அரசியல் தான். ஆனா அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாதான் நம்புவாங்க. இப்ப இது வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, திமுக மேல பழி போடுறதை தாண்டி அங்க இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தல்ல உள்ளாட்சி தேர்தலும் வரப்போகுது. மக்கள் இப்போ உச்சகட்ட கோபத்துல இருக்காங்க. நான் தேர்வு செஞ்சது யார? எனக்கு வந்து தாவேகாவும் வேணாம், திமுகவும் வேணாம், எனக்கு அதிமுக வேணும்னு MR விஜயபாஸ்கரை தேர்வு செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த MR விஜயபாஸ்கர் தாவேகாவுக்கு போறாரு. இப்ப அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணணும், அந்த மக்களை ஏமாத்தணும். பாருங்க, திமுக இப்பயே எங்களை தடுக்குது, இப்பயே எங்களை ஒடுக்குதுன்ற வார்த்தையெல்லாம் சொல்லி இப்படி ஏமாத்தி அங்க போய் அந்த இடைத்தேர்தல்ல எப்படியாவது சாதிக்கணும். திருச்சி போக தெரிஞ்ச விஜய்க்கு ஏன்னா அங்க இடைத்தேர்தல் நடக்குது, கரூர் போக தெரிஞ்ச விஜய்க்கு ஏன்னா அங்க இடைத்தேர்தல் நடக்குது, பெரம்பூருக்கு மட்டும் வரமாட்டாரு. பெரம்பூருக்கு ஏன் வரல? பெரம்பூர் மக்களை பார்த்தா இழிச்சவாய் மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த பதவி ராஜினாமா பண்ணல. இது எங்க வேணாலும் போய்க்கலாம், அடுத்த 4 வருஷத்துல எப்போ வேணாலும் வந்துப்பேன். அப்ப எங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் எங்க அரசியலை காட்டுவோம், எங்க ஆதாயத்தை காட்டுவோம், அவ்வளவுதான். இது வேற எந்த காரணமும் கிடையாது. MR விஜயபாஸ்கர் உள்ள வரார் அன்னைக்கு தான் வந்து ஆதவர்ஜுனா பேசுறார். மீண்டும் கரூர் விவகாரங்கள் பேசு பொருளா மாறுது. இதுல செந்தில் பாலாஜி மீண்டும் டார்கெட் பண்றது, அவர் மேல வழக்கு, அவர் விசாரிக்கணும். திடீர்னு வந்து இங்க MLAக்கள் எல்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு அவங்க ஒரு புகாரை சொல்றாங்க. அதுக்கு சூத்திரதாரி செந்தில் பாலாஜின்னு சொல்றாங்க. இது ஏன் செந்தில் பாலாஜியை கார்னர் பண்றாங்க? இப்ப செந்தில் பாலாஜி வந்து அந்த பேரம் பேசினாரா இல்லையா அப்படின்னு விசாரிக்க வேண்டியதுக்கெல்லாம் வந்து அமைப்புகள் இருக்கு, அது அதிகார அமைப்புகள்ல அதை பார்க்கும். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, இந்த விசாரணை முதல்ல நேர்மையா தான் நடக்குது அப்படின்னா, நாம ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்துச்சு.
காமராஜர் ஆட்சியை தரேன்னு சொல்லி காமராஜரை கடத்தி வச்சு ஆட்சியை கொடுத்தாரு நம்மளு. அந்த காமராஜரை காருக்குள்ள உட்கார வச்சு கையெழுத்து வாங்கினாங்கல்ல, அந்த கையெழுத்து வாங்கும் போது கார்ல இருந்த நபர் கைது செய்யப்பட்டாரா? அந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டுச்சா? அந்த கூட இருந்த நபர்கள் கைது செய்யப்பட்டார்களா? ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? இல்ல. டிடிவி தினகரன் கவர்னர்ட்டே புகாரே கொடுத்தாரு. கட்சி என்னோட கட்சியை வந்து இப்ப வாங்கிட்டாங்கன்னு. இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்ல, யார் மேலேயும் கைது கிடையாது. அப்ப இதுலயே ஒரு பாரபட்சம் தெரியுது. அதிமுகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணிட்டு தலைமைச் செயலகத்தை கட்சி ஆபீஸ் மாதிரி மாத்தி ஆதவ அர்ஜுனா முன்னிலையில போய் ஜாயின் பண்றாங்க. அந்த கட்சி தாவல் சட்டம் படி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? அதுலயும் ஒரு ஆள் பங்கு இல்ல, தாவே கலந்து வெளியே வந்துட்டாரு. அதுலயும் ஒரு ஆள் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, விஜயை பார்க்க விட மாட்டாங்கன்னு அவர் உச்சபட்ச ஆசையா தான். இந்த 4 எம்எல்ஏ சேர்ந்தாங்கல்ல, அதுல ஒரு ஆள் வெளியே வந்துட்டாரு. தாவே காவில இருந்து வெளியே வந்துட்டாரு. ஒரு வாரத்துல வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து அவர் சொல்றாரு, நான் ஆதவ அர்ஜுனாவை பாக்குறதுக்கே 4-5 முறை முயற்சி செஞ்சேன், 5வது முறை தான் என்ன பார்க்க வச்சாங்க. அவர்கிட்ட போயிட்டு நான் விஜயை பார்க்கணும்னு சொன்னேன். விஜயெல்லாம் பார்க்க முடியாது, உன் ஏரியால இருந்து கொத்தா நீ அதிமுக ஆளுங்களை கொண்டுட்டு வாங்க, அப்பதான் நான் வந்து உங்களை விஜயை காட்டுவேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு மேல இவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? வைகோ ஆன் ஸ்டேஜ்ல பேசுறாரு, நீ 2 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வா, உங்க தொகுதியில விஜய் கேம்பெயின் பண்றேன்னு விஜய் சொன்னாருன்னு சொல்றாங்க, ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாருன்றாங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? இதெல்லாமே நம்ம தமிழ்நாடே பார்த்த ஸ்டேட்மெண்ட். நீங்க வந்து ஒரு யூகங்கள் அடிப்படையில பேசுனாங்க அப்படின்னு விசாரணையில எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றீங்க. இப்ப நாங்க ப்ரூஃபோடவே இவ்வளத்தையும் காட்டுறோம். அட்லீஸ்ட் வைகோவாவது கைது பண்ணுங்க, வைகோவாவது கைது பண்ணுங்க. ஓப்பனா பேசியிருக்காரு, நல்ல மனுஷன், உண்மையை பேசியிருக்காரு. இல்லன்னா விஜய் போய் பேசியிருக்கணும், இல்ல இவர் போய் பேசியிருக்கணும். யார் போய் பேசியிருக்கணும்? கவர்னர் கையில் எடுத்தாருன்னா ஆட்சியவே வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். அந்த அதிகாரம் படைச்சவர கவர்னர். ஆனா இப்ப ஆளுநர் என்ன ட்விஸ்ட் அடிக்கிறாருன்னா, தமிழக மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க ஆளுநர் மாளிகையை முறையிடலாம் சொல்றாரு. எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? விஜய் அரசு கையாளாகாத அரசு, இந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு வக்கு இல்லாத அரசு, அதனால் நானே இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு ஆளுநர் எடுத்துக்கிட்டாரா? இல்லைன்னா விஜய் வந்து என்னால இந்த அரசாங்கத்தை நடத்த முடியல, இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை கூட என்னால பூர்த்தி செய்ய முடியல, அதனால நீங்க இந்த ஆட்சியை நடத்துங்க, குறைகளை கேட்டுக்கோங்கன்னு விஜய் ஆளுநருக்கு பர்மிஷன் கொடுத்தாரா? இல்ல டெல்லி வந்து அவரெல்லாம் தட்டி விடியா, நீ தான் இனிமே சிஎம், நிழல் சிஎம் யான்னு டெல்லி ஏதாவது ஆளுநர் பவர் கொடுத்துச்சா? எப்படி இது ஆளுநரால தன்னிச்சையா இந்த முடிவு எடுக்க முடியும்? அவர் எந்த தொகுதியில நின்னாரு, யார் அவர் அப்படின்னு ஒரு கேள்வி வரல. இந்நேரம் அந்த இடத்துல ஸ்டாலின் இருந்திருந்தாருன்னா, ஆளுநர் அவர்களே, நாங்க கொடுக்குற காசுல டீயும் சோத்தையும் தின்னுட்டு அந்த இடம் வாடகை கூட வேணாம், ஓசியிலே இருந்துட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க, அப்பப்போ நாங்க கொடுக்குற கடிதத்தை மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற போஸ்ட்மேன் வேலையை பாருங்கன்னு காட்டமா ஒரு லெட்டர் வந்திருக்கும். அப்ப இப்ப இத்தனை மாசமா, இந்த 1.5 மாசமா நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி இருக்குன்னா, மத்திய அரசாங்கத்தை இவங்களும் அடிக்காம ஒரு இணக்கமான போக்கு, மத்திய அரசாங்கமும் இவங்களை யாரையும் டார்கெட் பண்ணாம ஒரு இணக்கமான ஒரு போக்கு. அது ஒரு பாலிசி டிசிஷன் சொல்றாங்க. இதுக்கு தேவையில்லாம சண்டை, இணக்கமா போயிடலாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ரோஷம் இருக்கு, அதுக்கு பேர் பாலிசி டிசிஷன் எல்லாம் சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல கௌரவமான ஒரு வார்த்தை பாலிசி டிசிஷன்லாம் வச்சுக்க முடியாது. அதுக்கு பேர் வேணா ஒரு நவீன அடிமைத்துவம் அப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க வந்து இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த 1.5 மாசத்துல அவங்களுடைய செயல்பாடுகள்ல எந்த ஒரு கண்டன அறிக்கையும் விடாம லெட்டர் மட்டும் விஜய் லவ் லெட்டர் அப்படின்னு. ஆமா, அது அவர் லவ் லெட்டர்னாரு. இப்ப இவர் எழுதுறதுக்கு பேர் என்ன லெட்டர்ன்னு நமக்கு தெரியல. இந்த லெட்டர் மட்டும் அனுப்புற ஒரு பாலிசி டிசிஷன் தான். அதுலயுமே வன்மையாக கண்டிக்கிறேன்னு எந்த வார்த்தையும் எந்த லெட்டர்லயும் கிடையாது. ரெக்வஸ்ட் தான், கெஞ்சி கேட்கிறேன், ரெக்வஸ்ட்டுக்கு தமிழ்ல கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து அப்படின்றதான் அர்த்தம். இவர் பண்றது ஈவன் இங்க இருக்க கர்நாடக அரசை கூட இவரால தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்லாத ஒரு அரசாங்கமா இருக்கு. ஆனா அதான் புத்திசாலித்தனமா ஒண்ணு பண்ணிருக்கிறோம். கர்நாடகாரரே ஒருத்தர வந்து நாங்க வந்து டெல்லியில வந்து போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கர்நாடகாவில அணை கட்ட விடாம தடுத்துருவாரு. வெங்கட்ராம நாராயணா வந்து அவர் கர்நாடகாவில இருக்கிறாரு, பெங்களூர்ல இருக்கிறாரு, அதனால அங்க வந்து பேசி சரி பண்ணுவாரு. கர்நாடகத்துல அவ்வளவுலாம் வேணாம், உங்க கூட்டணி கட்சியில இருக்க கட்சி தான் அங்க ஆளுங்கட்சியே, நீங்க எதுக்கு அவ்வளவுலாம் யோசிச்சு ஒரு ஆளை நியமிக்கிறீங்க? இங்க இருக்க செல்வ பிறந்தையோ மாணிக் தாகூரோ கொஞ்சம் பேச சொல்லியாருன்னா அப்படி பேச போறாங்க. ஆனா அங்க இருக்க முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இம்மெச்சூர்டு சிஎம்னு சொல்றாரு. இம்மெச்சூர்டு சிஎம்னா தமிழ்ல சொன்னா அது கொஞ்சம் தரக்குறைவா இருக்கும், அது சொல்றதுக்கு கூசும் வார்த்தை. பக்குவம் மட்டும் சிஎம் சொல்ல வச்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கோங்க. பக்குவம் மட்டும்னா அதுக்கு வார்த்தை கிடையாது. இம்மெச்சூர்டு அப்படின்னா அது வேற, அது சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். அப்படியான அரசியல் அறிவற்ற ஒரு சிஎம்னு சொல்லாம சொல்றாரு. அவரை ஒரு கண்டிச்சு ஒரு லெட்டர் அனுப்புவது இல்ல, நேரா போய் அங்க போய் சாமியை கும்பிட்டு பூஜையை போட்டு வர்றாரு நம்ம ஆளு. மோடியே 7 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறாரு. நாம இங்கெல்லாம் விஜய் எதிரா இருந்தாலும் விஜய்க்கு பாசிட்டிவா பேசுறோம். ஏங்க, தமிழ்நாட்டு பிரதிநிதி, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு 7 நிமிஷம் தான் டைம் தருவீங்களா? உங்களுக்கு அப்படி என்ன நேரம் இருக்கு? நீங்க வந்து அந்த கேக்கு சாக்லேட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு, எங்க சிஎம் பார்க்க நேரம் இல்லையா? நாங்க எழுதிட்டு இருக்கோம். நம்மால் அதுக்கு மேல எனக்கு எதுக்கு 7 நிமிஷம், 3 நிமிஷம் போதும். எனக்கு புரியல, என்னடா இது நடக்குது? இதுக்கு நம்ம இதுக்கு முட்டு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் போல, சை அப்படின்ற மாதிரி அசிங்கமா போச்சு. அப்ப 2 பேரும் இணக்கமான ஒரு அரசாங்கமா தான் இருக்கிறாங்க.
இந்நேரம் சிபிஐ வந்து திமுக அரசாங்கமாக இருந்திருந்தால் இந்நேரம் 4-5 வழக்கை பதிவு செஞ்சிருக்கும். இந்த இடத்துலயே வழக்கறிஞர் நியமனத்துல ஒரு வழக்கு அதை கண்டிப்பா போட்டிருக்கோம். இல்ல அதுதான் நிர்மல்குமார் சொல்லிட்டாருல்ல. இப்போ அந்த தகவல்கள் எல்லாமே வந்து அது தகவல் தான், அதுல உண்மை இல்ல. நேத்து சாயந்தரத்துல இருந்தா அது எப்படி கேநேருக்கு வாட்ஸ்அப் சாட்லயே நீங்க சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்பீங்க, ஒரு 30 செகண்ட் ஆடியோ வச்சு நீங்க வந்து சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சிபிஐ வழக்கு கேட்குற நீங்க சம்மந்தம் இல்லாம எதோ ஒன்னுச்செல்லாம் கேட்பீங்க. இப்போ ஒரு ப்ரூஃபே வந்திருக்கு. யாரு சொல்றா? தாவேக்காவில் இருக்கிற அதே வழக்கறிஞரே வழக்கு தொடர்றாரு. அவங்களே வழக்கு தொடரும் போது இதே உங்க ப்ரூஃபா எடுத்துக்க மாட்டாங்க. கை மாறியது அப்படின்றதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்களே தவிர சரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கூட நம்ம புரிஞ்சுப்போம். ஆனா லீகலா அது நிக்காது இல்ல. 5 லட்சம் டு 30 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. ஆடு திருநூறு கூட வந்து அரசு வழக்கறிஞர் ஆக்கியிருக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம சிலது புரிஞ்சுக்கிறோம். காசு போயிடலாம இப்படி நடந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கலாமே தவிர மற்றபடி அதுக்கு ஆதாரமே இல்லைன்னு தானே சொல்றாங்க. அவங்க சொந்த ஆளு வழக்கு தொடர்ந்துருக்காரு. இது மாதிரி ஈசிஆர் சரவணன் மேல சொந்த கட்சியாலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது மாதிரி இன்னும் பல வழக்குகளை நம்மளால எடுத்து சுட்டி காட்டி பேச முடியும். இந்த திருவெரும்பூர்ல இருக்க ஒரு எம்எல்ஏயோட ஆடியோ லீக் ஆகுது. அப்புறம் இன்னும் இந்த கொஞ்ச நாள்ல எவ்வளவு வழக்குகள் நடந்திருக்குன்னு தெரியும். இந்த குதிரை பேரம் சம்பந்தமா மைக்கோ பேசின வீடியோ இருக்கு, எவ்வளவோ வீடியோ இருக்கு. எல்லாம் 50 கோடி வரைக்கும் பேசினாங்கன்னா ஒரு ஆள் தாவேக்காலே சொல்றாங்க. அப்படின்னா அந்த லெவலுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கைமாறுது அப்படின்னா அந்த லெவலுக்கு கைமாறி இருக்குன்னு அர்த்தம். அதுவும் அதிமுக மாதிரியான கட்சிகளுக்கு எல்லாம் எத்தனை போயிருக்கும் நமக்கு தெரியாது. அப்ப அந்த கட்சியில இருக்க ஒரு பொதுச் செயலாளரே சொல்றாரு. அதுக்கப்புறம் காமராஜர்னு ஒரு எம்எல்ஏவோட மேட்ரு வருது. இதுக்கெல்லாம் ஏன் சிபிஐ இப்போ வந்து இந்த பக்கம் வரவே இல்லை? ஒருவேளை வேவ் பார்த்துட்டு கடைசியா மொத்தமா அடிச்சு ஆட்சியை கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வர போறாங்களா? இல்ல நீங்க பண்ற வரைக்கும் பண்ணி ஜாலியா இரு, எங்களுக்கு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு வேவ் பார்த்துட்டு இருக்காங்களான்னு நமக்கு ஒன்றும் புரியல. இப்ப இதுவே திமுக அரசாங்கமா இருந்தா நீங்க ஒரு சாதாரண வாட்ஸ்அப் சாட்டுக்கு சிபிஐ வழக்கு வந்து எனக்கு இங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கன்னு சொல்லி வந்து சொன்னாங்கல்ல. அப்பயே இப்ப இந்த இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் இவ்வளவு சாலிட் ப்ரூஃப் கிடைச்சும் இவங்க ஏன் அமைதியா இருக்காங்க? எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த சிபிஐ வழக்குங்கிறது பெருசா வந்து மூவ் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது எந்த தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. திடீர்னு வந்தாங்க, வீடியோ எல்லாம் காட்டினாங்க, அங்க போனாங்க இங்க போனாங்க, கரூர்லயே அலுவலகம் போட்டுக்கிறாங்க அப்படிலாம் செய்திகள் வந்தது. தேர்தலுக்கு பின்னாடி எல்லாமே அமைதியானது மாதிரி இருக்குது. அதுலேயும் ரிசல்ட் வந்த பிறகு அப்படி ஒரு வழக்கு இருந்ததாகவோ அப்படி அதுக்கு ஒரு விசாரணை அமைப்பு இருந்ததாகவோ கூட எந்த பேச்சும் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குது. பொதுவா சிபிஐயோட பாணியே அதுதான். எந்த ஸ்டேட்ல எப்ப எலெக்ஷன் வந்தாலும் பாஜகவுக்கு எதிராக இருக்கிற ஆளுங்கட்சியோ இல்ல எதிர்கட்சி ஆட்சியை பிடிக்கிற மாதிரியான நிலையில இருந்தாங்கன்னா அவர்களுடைய தொடர்புடைய இடங்கள்ல ரைடை நடத்தி அச்சுறுத்துறது இது வந்து பாஜகவோட பாணி. பொதுவா அப்படிதான் பண்ணும். அதே மாதிரி மாநிலத்துக்குள்ள ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்க சிபிசிஐடியை வச்சு எதிர்கட்சிக்குள்ள ரைடை நடத்தி ஒரு கண்கட்டி வித்தையை காட்டுவாங்க. இதுதான் பாணி. நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த சிபிஐ யாரும் வந்து பெருசா மும்முரெல்லாம் காட்டவே கிடையாது. சைலண்டா இருப்பாங்க. தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்கன்னு உடனே அப்படியே மும்முரமா காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் நமக்கு இந்த தேர்தல் தேதி இடைத்தேர்தலோ இல்ல உள்ளாட்சி தேர்தலோ வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, மறுபடியும் ஒரு டேப்பு பலாஸ்கோப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அங்க இருந்து ஒரு 100 பேர் வந்திருக்காங்க, இங்க இருந்து ஒரு 4000 பேர் வந்திருக்காங்க, அங்க கேமரா வைங்க அப்படி மறுபடியும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வித்தையெல்லாம் காட்டுவாங்க சிபிஐ. எனக்கு தெரிஞ்சு சிபிஐ இது வரைக்கும் முடிச்ச வழக்குகளோட எண்ணிக்கைன்னு தெரினா 1, 2, 3 அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல இது இருக்காது. இப்ப தாவேக்காவை சுற்றி இருக்க சிபிஐ வழக்குகள் மட்டுமே இன்னைக்கு நிறைய எகிரிட்டே போகுது. கிரைம் ரேட் ஏறிட்டே போகுது. ஏற்கனவே கரூர், இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், இன்னும் கொஞ்ச நாள்ல கரூர் விழாவிலேயே எஸ்பி வேலுமணி இணைய போறதா ஒரு தகவல் வருது. அவருடைய வழக்கு, அப்புறம் சிவி சண்முகம், இப்படி எல்லாரும் வரப்போறாங்க. எல்லா வழக்குகளையும் ஒன்னா வச்சு நல்லா ரவுண்டு கட்டி பாஜக அடிக்க போகுது நல்லா தெரியுது. அதனாலதான் அமைதியா இருக்காங்களோன்னு தோணுது. செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுவதற்கான தேவை என்ன? இப்போ அங்கே வந்து 4 தொகுதிகளில் 3 தொகுதி டிஎம்கே ஜெயிச்சிருச்சு. அது செந்தில் பாலாஜியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கரூர் தொகுதி மட்டும் எம்ஆர் விஜயபாஸ்கர் கொஞ்சம் செந்தில் பாலாஜி அங்கே போனதுனால இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இங்கே வந்து இப்போ கரூர் தொகுதிக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் வந்திருக்கிறாரு. இங்க மறுபடியும் செந்தில் பாலாஜி அந்த பேச்சை வந்து தீவிரப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ற முன்னாடியே அங்க தேர்தல் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கோடம், பாத்திரம் இதெல்லாம் தந்து எல்லாம் நன்றி சொல்ற விழாவிலே மறுபடியும் இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம ஜாதி ஆளுங்க எல்லார்ட்டையும் பாத்துக்கோங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டாரு. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் தொகுதி இப்ப அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல யாரை ஆஃப் பண்ணா தாவேகா மறுபடியும் ஆட்சியை பிடிக்குன்னா இவர் செந்தில் பாலாஜியை தான் ஆஃப் பண்ணணும். அவங்க ஆல்மோஸ்ட் கொங்கு மண்டலத்துல எல்லாரையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல போயிருந்தாரு, இங்கேதான் இருக்க போறாரு. ஆமா, இப்ப எஸ்பி வேலுமணியும் தூக்க போறாங்க.
அப்ப எதிர் துருவம்ல இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க ஒரு கம்மியான ஒரு சின்ன ஆளா செந்தில் பாலாஜி இருந்தாலும் இவங்களுக்கு நிகரான பலம் கொண்டவராதான் செந்தில் பாலாஜி இருக்கு. செந்தில் பாலாஜி பார்த்து பயப்படுறாங்க. ஆமா, நீங்க சம்பந்தமே இல்லாம கரூர்ல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி போய் கோயம்புத்தூர்ல நின்று அசால்ட்டா ஜெயிச்சுட்டு வராரு. ஜெயிக்கிற மட்டும் அங்க ஒரு 3 தொகுதி சேர்த்து ஜெயிச்சு கூட்டும் வராரு. அப்ப இவங்க பாக்குறாங்க, இப்ப கரூர்ல இவர் நின்று இருந்தாருன்னா கரூர்ல வாஷ் அவுட் பண்ணிருப்பாரு. சரி, நம்ம அங்க போய் நின்று நம்ம தலைமை சொல்லிருச்சே, நாங்க போய் ஜெயிச்சுட்டு இங்க கொண்டு வந்து வைக்கிறாரு. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொங்கு மண்டலத்துல தங்க முட்டை போடுற வாத்துன்னுவாங்க அவரை. இப்ப ஜெயலலிதா வந்து சிறைக்கு போகும்போது அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படின்ற ஒரு பெயர் பட்டியல் வருதுல்ல, அதுல ஓபிஎஸ்க்கு அடுத்த பேர் செந்தில் பாலாஜி பேர் இருக்கு. செந்தில் பாலாஜி தான் முக்கிய ஆலோசனை கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துலயுமே அவர் தான் முக்கியமான ஆலோசனை கொடுக்கறது. இந்த அம்மா குடிநீர்னு ஒண்ணு வந்துச்சுல்ல, அதெல்லாம் செந்தில் பாலாஜியோட ஐடியா தான். அப்ப அவர் எங்க இருந்தாலும் அந்த நிர்வாக செயல்பாடுகள்ல ரொம்ப துல்லியமா வேலை செய்யக்கூடியவர், ஆராய்ச்சி பண்ணி செய்யக்கூடியவர். ஆர்கே நகர்ல டிடிவி ஜெயிக்க வச்ச அவர் தான், முக்கியமான பங்கு அவருக்கு தான். அதை எப்படி அங்க கொண்டு போகணும், ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், களத்துல எப்படி இறங்கணும் எல்லாம் பண்ணது அவர் தான். அப்ப இவரை தூக்கணும் அப்படின்னு பாஜக ஏற்கனவே பிளான் போட்டுச்சு. சிபிஐ வழக்குல இவரை சிறைமையில வச்சு மேல வழக்குகளை தொடர்ந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது பாஜகக்குள்ள இழுக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. அவரு உறுதியா இருந்து போக முடியாதுன்ட்டாரு. வெளியில வந்து சொல்லிட்டாரு, என்ன பாஜக விலை கொடுத்து வாங்க பாக்குதுன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. என்ன வந்து பாஜக சேர சொல்றாங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜியை ரிலீஸ் பண்ணலாம், நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம கொங்கு மண்டலத்துல ஒரு அதிக எண்ணிக்கையில ஜெயிக்கலான்றாரு. செந்தில் பாலாஜி சிறையில இருந்தே கோயம்புத்தூர் எம்பி தேர்தலுக்கு யார் நிக்கலாம்னு சொல்லி இங்க தலைமை கேட்கும் போது அவர் ஒரு பேரை டிக் பண்றாரு. அவர் யாருன்னே அவ்வளவு பெருசா யாருக்கும் தெரியாது. இவரை நீங்க நிப்பாட்டுங்க, நாங்க உள்ள இருந்தே நான் பாத்துக்கிறேன்னு உள்ள இருந்தே கழக நிர்வாகிகள் சொல்லி உள்ள இருந்தே கேம்பெயினே பண்ணாம அண்ணாமலையை மண்ணக்காவு வச்சவர். அண்ணாமலையும் அதிமுகவுல முக்கியமான பெரும்புள்ளியா இருக்க சிங்கை ராமச்சந்திரனையும் மண்ணக்காவு வச்சவர். யாருக்குமே தெரியாது அவர் அந்த கோயம்புத்தூர்ல அவர் ஜெயிப்பாருன்னு. அண்ணாமலை தான் ஜெயிப்பாருன்னு எல்லாம் கனவு காணணும். அதே மாதிரி இவர் சிறையில இருந்தே மேயரையும் டிக் பண்றவர். அப்ப இவர் இல்லைனாலும் அந்த இடத்துல ஜெயிச்சிருவாங்க. அப்ப இவர் சிறைக்குள்ள இவரை உள்ள சீக்கிரமா தள்ளணும். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெளியில அனுப்பலாம். எப்படி நான் பழைய நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்றத்துல இவர் சிறையில இருந்தாரோ அதே மாதிரி வேலையை தான் இடைத்தேர்தல அவர் உள்ள தூக்கி வச்சிடணும். உள்ள தூக்கி வச்சுட்டோம்னா இவரை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறதான். அவர் வந்து ஈரோட்லயும் இடைத்தேர்தல் வந்தப்ப 2 முறை இடைத்தேர்தல் வந்தப்பவும் செந்தில் பாலாஜி தான் அதை வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சது எல்லாமே. கொங்கு மண்டலத்துல அதிமுகவில் அவ்வளவு நிர்வாகிகள் இருந்தாலும் திமுகவுல ஒரே ஒரு பெரிய நிர்வாகி இவர் ஒரு ஆள் தான் இருக்காரு. அப்ப இவங்களுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கிறது செந்தில் பாலாஜி தான். இவரை தூக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு குறுக்கு புத்தி, ஒரு பயம். நம்ம தோத்துட்டோம்னா அசிங்கம், நம்ம தோத்துட்டா ஆளுங்கட்சியா இருந்து இடைத்தேர்தல் தோத்தோம்னா அது ஒரு பெரிய அசிங்கம். அதனால நம்ம வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில தான் இப்ப செந்தில் பாலாஜியை தொடர்ந்து டார்கெட் பண்றது. சரி, இப்போ ஒரு பக்கம் இப்ப அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, பெயில் கேட்கறதுக்கு முயற்சி பண்றாங்க, தள்ளி போகுது, நீதிபதி மாறுறாங்க, அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதே நேரத்துல கொங்கு பெல்ட்ல ஏடிஎம்கே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ ஏடிஎம்கே வீழ்ச்சி அடையுதுன்னும் போது ஏடிஎம்கே ஆதரவாளர்களே பெருமளவுல வந்து டிவிகே ஆதரவாளர்களா மாறி இருக்கிறாங்க. பிஜேபி ஆதரவாளர்களா இருந்தவர்கள் கூட டிவிகே ஆதரவாளர்களா மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ டிவிகே ரொம்ப பலம் அடைஞ்சு போய் தானே இருக்கணும். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பயம் வரணும். அதை அவங்க ஏதோ ஒன்று செட் பண்றாங்களோ, வில்லன் ஹீரோ, நான் வந்து ஏதோ சேலஞ்ச் பண்றேங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை சினிமா மாதிரி அதை ரெடி பண்றாங்களோ. தாவேக்காவுல அதிமுக முக்கிய நபர்கள் போய் இணைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த முக்கிய தலைகள் போய் இணைஞ்சாங்களே தவிர கீழே இருக்கிற பூத் லெவல்ல இருக்கிற ஆளுங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய மன வருத்தம் இருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்ல தாவேக்காவை போட்டு அடின்னு அடிச்சதுல அதிமுகவுக்கும் பெரும் பங்கு இருக்கு. இப்ப திடீர்னு அவங்க கூட போய் உறவு கொண்டாடு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் சுணக்கம் இருக்கும். அதே மாதிரி தாவேக்காவிலையுமே அந்த சின்ன பசங்களுக்கு கீழே நம்ம போய் நிக்கணுமா அப்படின்ற எண்ணமும் இருக்கு. அதே மாதிரி தாவேக்காவிலையுமே வட்ட செயலாளர், கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர்னு ஒரு வர்த்தக அணி, மாணவர் அணின்னு போட்டு வச்சிருக்காங்கல்ல. இந்த பதவிகளுக்கு எல்லாமே இங்க இருந்து வரவங்களுக்கு போய் ஆக்கிரமிப்பு பண்ணும்போது இவங்களுக்கும் ஒரு சுணக்கம் இருக்கு. அப்ப இதெல்லாம் கன்வின்ஸ் பண்றதுக்குள்ள இடைத்தேர்தல் வந்துருச்சுன்னா தாவேக்காவுக்கு வந்து 2 பேருக்குமே பலம் இல்லாதவர்களா இருக்காங்க. இதை தாண்டி நாம யாரை நிராகரிச்சோமோ அவங்க கூட போய் அதிமுக வந்து போய் சேர்ந்துருச்சு. நம்ம யாரு வேணும்னு நினைச்சோம், யாரு வேணாம்னு நினைச்சோமோ அது போய் ஒன்னா சேருமோ, நாங்க எப்படி மன வருத்தத்துல இருக்கோம் அப்படின்னும் போது இந்த ஓட்டெல்லாம் டைல்யூட் ஆகி திமுக போயிருமோ. இந்த 50 நாள்ல நடந்த அவ்வளவு பிரச்சனைகளையும் பாக்குறாங்க. அப்பனா மாற்றம் மண்ணாங்கட்டிலாம் ஒண்ணும் கிடையாது, வித்ததான், எவ வந்தாலும் இப்படிதான் இருக்குங்கிற மன வருத்தம். இதுக்கு அவனே பரவாயில்ல போல இருக்கு. ஆமா, விலைவாசி ஏறுது, எல்லாமே ஏறுது. அவங்களாவது நேரடியா பயனடைகிற திட்டங்களையாவது கொடுத்தாங்க, இன்னைக்கு அது கூட வரமாட்டேங்குது. 50 நாள்ல பேர் சொல்ற மாதிரி ஒரு திட்டம் கிடையாது, பயனடைகிற மாதிரி ஒரு திட்டம் கிடையாது, எதுலையுமே முழு கடந்த தள்ளுபடி கிடையாது. அப்ப இவங்க பாக்குறாங்க இது எல்லாமே திமுகவுக்கு டைல்யூட் ஆயிடக்கூடாது, அந்த ஒரு பயத்துலதான் அவங்க இருக்காங்க.
அவங்க பெரிய பெரிய தலைகள் சேர்றதெல்லாம் ஒரு விளம்பர கவர்ச்சியா இருந்தாலும் கீழே இருக்க நபர்கள் போய் சேர முடியல. எல்லாமே மாறிடும். ஆமா, கீழே இருக்க மக்கள் போய் அங்க கீழே இருக்க நிர்வாகிகள் போய் சேரல. அதுலதான் இவங்க வந்து ரொம்ப வெக்ஸா இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக அவங்களுக்கு வேணும் தாவேகாவுக்கு. ஏன்னா தாவேகாவுக்கு இன்னமும் பூத் ஏஜென்ட்டுகளோ இல்ல வந்து வார்டு வாரியா இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளோ கீழே அமைப்புகள் வேட்பாளர்களே கூட இல்ல 3 லட்சம் பேர் இது எல்லாமே கிரேஸா தான் வந்துருச்சு. அப்ப உள்ளாட்சி தேர்தல் அப்படி இல்ல, முகத்தை பார்த்து தேர்வு செய்யறது. ரமேஷா சுரேஷா எவன்டா நீ யாரு, எந்த கட்சியை வேணாலும் இரு. நீங்க பகுஜன் சமாஜ் கட்சி கூட இங்க உள்ளாட்சி தேர்தல வெற்றி பெறுவாங்க. ஆனா அவங்களும் பெரிய அளவுல இங்க பலம் பொருந்தவங்களா கிடையாது. சம்பந்தமே இல்ல. இவன் நாம் தமிழர் கூட வருவாங்க, அவங்களும் பலம் பொருந்தவங்க. ஏன்னா அவங்களாம் ஊருக்குள்ள சோசியல் சர்வீஸோ இல்ல மக்களுடைய மக்களா நேரடியா உளவியலா அவங்க பழகினவங்க. அப்ப இவன் ஜெயிச்சா ஏதோ செஞ்சு கொடுப்பா, அதிகாரிகள்ட்ட இவன் நல்லா பேசக்கூடிய ஆளு, நம்ம ஊருக்கு கிராமத்துக்கு என்ன தேவையோ அவன் பேசி வாங்கிட்டு வந்துருவான், அப்ப இவனை ஓட்டு போட்டு இவனை தேர்வு செய்வோம் அப்படின்னு மூஞ்ச பார்த்து போடுற தேர்தல். சின்னத்துக்கும் போடுவாங்க, ஆனா மெஜாரிட்டியா மூஞ்ச பார்த்து தான் போடுவாங்க. அப்ப அந்த மூஞ்சி உள்ள ஆள்லாம் எதுல இருப்பாங்கன்னா அதிமுகவிலும் திமுகவிலையும். அப்ப அதிமுக ஆளுங்களை முடிஞ்ச அளவுக்கு உள்ள தூக்கி போட வேண்டிய கட்டாயத்துல தாவேகா தள்ளப்பட்டிருக்கு. அந்த பயத்தினாலதான் இன்னைக்கு வந்து நாங்க பலமா இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டு இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேர்களை மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.